Time 10:02 a.m. Monday today. Uh, Date 14 April, 4th month. Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he is give them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, witness which was set for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Second Chronicles 33 chapter verse 1 to 25. மனாசே ராஜாவாகிற பொழுது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். Manasseh was 12 years old when he began to reign, and he reigned 55 years in Jerusalem.
வசனம் 2. கர்த்தர் இஸ்ரவேலின் புத்திரர்களுக்கு முன்பாக துரைத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். But did that is which was an evil in the sight of the Lord, like unto this abomination of the heathen whom the Lord had cast out before the children of Israel. வசனம் 3. அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கெட்டி பாகாலுக்கு பலி இடங்களையும் எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, for he and build and again this high place which Ezekiah his father had and broken down, and he reared up this altar for the Baalim handmaid and grovers, and worshipped all the stars of the heaven, and served them. வசனம் 4. இஸ்ரவேலிலே நான் நம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிப்பிடங்களை கெட்டி, also he built an altar in this house of the Lord, and whereof the Lord I had said, in Jerusalem shall and my names be for ever. வசனம் 5. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளெல்லாம் பலிப்பிடங்களாக கட்டினான். And he built the altar for all the stars of the heaven in the two court of this house of the Lord. வசனம் 6. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு மிகுந்த பொல்லாப்பானதை செய்தான். And he caused in his and children to the pass and to got the fire in the valley of the sons of the Hinnom. Also he and Obey served times and used an inchman and used an witchcraft and this delay within familiar and spirit and with zerates he ordered much evil in the shagud of this Lord to unprovoked him into anger. வசனம் 7. அந்த ஆலயத்தில் இஸ்ரவேலர்கள் கோத்திரங்களை எல்லாம் நான் தரித்து கொண்டு எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று. And he set the grover image the idol which and he had and made and this house of the God, after which and God had said to the David and he and Solomon his son in this house and in is Jerusalem, which I have the chosen before all the tribes of the Israel. I will and put my name forever. வசனம் 8. நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளையெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களாகில், நான் இனி அவர்களை காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக்க பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதுடனும் அவன் குமாரனாகிய சாலமோனுடனும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தின் தானே அவன் தன் பணிவித்த விக்கிரகமாகிய சிலைகளை ஸ்தாபித்தான். will and I any more remove this foot of the Israel for out of the lands which I have the appointed for your and fathers, so that they and will and take heed and to do all that and I have commandment them and according to the whole laws and these statutes
and this ordinance by the hand of the Moses. வசனம் 9. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதேயா எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்ததக்கதாய் மனாசே அவர்கள் அழிப்பித்து போக பண்ணினான். So Manasseh made and Judah and this inhabitant of the Jerusalem to the rear, and she do and was then the Heathen who the Lord and Hayden destroyed are before these children of the Israel. வசனம் 10. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசினதில் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். And the Lord and speak to the Manasseh and to the son people, but they and will and not and hearken. வசனம் 11. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேலே வரப்பண்ணினார். அவர்கள் மனாசே முட்செடிகளில் பிடித்த 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கெட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். Wherefore this Lord and forgot upon them and the captains of the host of the kings of the Assyria, which took on Manasseh among these thereons, and upon him and the fitters, and carried him to Babylon. வசனம் 12. அப்படியே அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். And when he and was in this affliction, he and besought God, this Lord is God, and humbled himself and greatly before the God of his father. வசனம் 13. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணின கொண்டே இருக்கும் பொழுது அவன் கெஞ்சுதலுக்கும் இறக்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். And prayed unto him, and was in interest of him, and heard his supplication, and he forgot him again to the Jerusalem to his and kingdom. Then and Manasseh know that the Lord he was God. வசனம் 14. பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளியிலே அலங்கத்தை கீயானுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்குக்கு தொடங்கி மின் வாசல் மட்டும் கெட்டி ஓபேலே சுற்றிலே அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதேயாவில் உள்ள அரணான பட்டணங்களை எல்லாம் இராணுவ தலைவர்களை வைத்து Now after this and he and built a wall and without the city of the David and the western side of the Gihon in this valley he went to this entering in that this finished gate and the compassed about Opel and restored hit up a very great high head and put on captains of war in the all the finished cities of the Judah. வசனம் 15. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தன் கெட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் தகர்த்தி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து and he took away these strong gods and these idols out of this house of the Lord, and all the altars that he and Adam built in this mount of this house of the Lord and in this Jerusalem, and cast them out of the city. வசனம் 16. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் மேலே சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதேயாவுக்கு கட்டளையிட்டான். And he and repaired this altar of the Lord and the sacrifice there are piece of the offering and taken of his offering and commandments Judah to the serve the Lord and God of Israel. வசனம் 17. ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படியே செய்தார்கள்.
never lost this people did and sacrifice still in this high place heat and unto this Lord and there and God of only. வசனம் 18. மனாசேயின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் தான் தேவனாகி நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனுடனே பேசின ஞானதிஷ்டிக்காரனாகிய வார்த்தைகளும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Now the rest of the acts of the Manasseh and this and prayer unto this God and the words of this seers that speak to him in the name of the Lord God of the Israel. Behold, they are written in the book of the kings of the Israel. வசனம் 19. அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னையே தாழ்த்தினதற்கு முன்பாக பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசையின் பிரதாந்தத்தில் எழுதியிருக்கிறது. ஓசையின் பிரதாந்தத்தில் இப்படி ஒரு புக் இருக்கு போல. Is pray also and go how God has an interest of him and all is sin and is an trespass and the place wherein he built high place and set off and grove an image before he was an humbled. Behold, and they are written among the saying of this and series. வசனம் 20. மனாசே தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். So the Manasseh slept with his fathers, and they buried him in his own house. And Haman his sons and regained in his stand. வசனம் 21. அமன் ராஜாவாகிற பொழுது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். Haman was 22 years old and when he began to regain and regained 2 years in Jerusalem. வசனம் 22. அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தான். தன் தகப்பனாகிய மனாசே இன்னும் வித்திருந்த விக்கிரகங்களை எல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான். But he did that which and was an evil in the sight of the Lord, as did Manasseh his father of Ammon, sacrificed unto all the carved image which and Manasseh his fathers had made and served them. வசனம் 23. தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல அந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். And humbled not an himself before the Lord, and Manasseh his father had an humble himself, but an Haman trespassed more and more. வசனம் 24. அவன் ஊழியக்காரர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். And his servants and conspired against him and slew him in his own house. வசனம் 25. அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவரை யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனையும் யோசியாவை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். But these people of the land slew all them that hid and conspired against the kings and Ammon, and his people of the land made and Joshua his son and kings in this stand.